ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் ரசம் எப்படி பண்ணேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ரசம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுக்கணும். இப்போது ஒரு 4 கத்திரிக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அவிய வச்சுருக்கிறேன். ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். அதுவும் அதோடு சேர்ந்து ஒரு கொதி வந்துடும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தக்காளியை தூக்கி புளி தண்ணியில் போட்டுட்டு, இந்த கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சா அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுறணும். போட்டு அப்படியே ஆற விட்டுறணும். அதை ஆறிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம தக்காளியை புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறணும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு கரைச்சி எடுத்துட்டு, அந்த சக்கையெல்லாம் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துட்டு, அந்த தண்ணியை தூக்கி நம்ம அந்த கத்திரிக்காய் ஆற வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் புளி தண்ணியையும் தக்காளியும் சேர்த்து பிணைஞ்சதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு திரும்ப இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சால் இன்னும் கொஞ்சம் சாரெலாம் வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா கையை விட்டு நல்லா கூலாக பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு அப்புறம் இன்னும் தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா ஆறியிருக்கும். இப்போ கையை விட்டு நல்லா பிசைஞ்சிடணும். கத்திரிக்காயை நல்லா பிணைஞ்சி எடுத்தோம்னா அந்த மாதிரி புழு நல்லா பிசைஞ்சிடும். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய தொலியாக இருக்கிறத மட்டும் எடுத்துடணும். நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுறணும். இப்படி பிசைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அந்த புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க, கரைஞ்சிரும் உப்பு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டிருக்கேன், ஒரு 2 இனுக்கு. அப்புறம் சின்ன ஜீரகம், பூண்டு பல் ஒரு 6 7 8 பூண்டு பல், அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், ஒரு 10 இதழ் கருவேப்பிலை இருக்கும். போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட ரசம் பவுட்ரு, எந்த ரசம் பவுடர்னாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து விட்டுட்டு, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஒரு 2-3 கரண்டி ஊற்றி நல்லா இந்த மாதிரி குழு குழுன்னு இப்படி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்படி கெட்டியாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு குழு குழுன்னு இந்த மாதிரி குழுன்னு கரைச்சி வச்சுட்டு, அந்த புளி தண்ணி கத்திரிக்காயெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டு இப்போவே போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் ஒரு தாளிக்கிற பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 4-5 வெங்காயம் அதையும் போட்டு, ஒரு வரமிளகா பிச்சு போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ணணும், நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை எடுத்து அதில் ஊற்றி விட்டுறணும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சமாக கழுவி ஊற்றிட்டு, அந்த மூடி இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கழுவி ஊற்றி விட்டுட்டு, இப்போ கொஞ்சம் வத்தல் தூள் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம்ல, கத்திரிக்காய் ரசம்ல, அதனால் வத்தல் பொடி போட்டிருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி அந்த பச்சை வாசனைலாம் இதிலே போயிடணும். இதிலே போய் நல்லா கொஞ்சம் கொதி வரும். ஒரு கொதி இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா மசாலாவும் அதில் படுற மாதிரி ஒரு 2 கிண்டி விட்டுட்டு, இப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கொதிக்கக்கூடாது இனிமேல். இந்த மாதிரி கொதிக்கவா வேண்டாமா அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணிடணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை எடுத்து அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி விட்டுற வேண்டியதான். மாற்றி விட்டு அப்படியே தூக்கி கொண்டு டைனிங் டேபிள் வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் மல்லி இலையை தூவி விட்டு நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் சாதத்தை போட்டு அப்படியே ரசம் நிறைய ஊற்றி அப்படியே அள்ளி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.